கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 80வது சங்கீதத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அதில் முதல் பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது, சாட்சி விளங்கும்படி சோஷானீம் எடூத் எனும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதம். அதில் ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது என்ன வார்த்தை? சோஷானீம் எடூத். இது ஒரு எபிரேய வார்த்தை. இதுக்கு தமிழில் லில்லி மலர்கள், லில்லி ஃப்ளார், உடன்படிக்கையின் லில்லி மலர்கள் என்று இதற்கு அர்த்தம். சரியா? சோஷானீம் எடூத் அப்படின்னா உடன்படிக்கையின் லில்லி மலர்கள். அந்த வாத்தியத்தில் வாசிக்கப்பட்ட ஒரு சங்கீதம். ஓகே, பாருங்க, முதலாவது வசனத்தை வாசிக்கலாமா? இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே செவி கொடும். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். பாருங்க, ஒரு சிறைப்பட்டு போன ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். பாபிலோனியர்கள் சிறைப்படுத்தி விட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்களை. அந்த நேரத்தில் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இஸ்ரவேலின் மேய்ப்பரே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. தாவீது கூட சொல்லுகிறார்ல, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நானே நல்ல மேய்ப்பன். நம்முடைய தேவன் நல்ல ஒரு மேய்ப்பராக இருக்கிறார். இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே. நாமெல்லாம் யார் அவருக்கு? அவர் மேய்ப்பர்னா நாமெல்லாம் யாரு? எல்லா ஆட்டுக்குட்டிகளும் இங்கே கவனிங்க. நிறைய பேர் அங்கே வேடிக்கை பார்க்குறீங்க. ஓகே, எல்லாரும் இங்கே கவனிங்க. வசனத்தை கவனமாய் கவனிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். நாமெல்லாம் யாரு தேவனுக்கு? ஆடுகள். அப்படி தானே? தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். கேருபீன்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். 2வது வசனம், எப்ராயிம் பென்யமீன் மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். இப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. இந்த சிறைப்பட்டு போயிருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே எங்களை ரட்சிக்கிறதற்கு நீர் வந்தருளும் அப்படின்னு கேட்குறாங்க. தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் என்றெல்லாம் அவர்கள் ஜெபிக்கிறார்கள். 5ஆம் வசனத்தை வாசிக்கின்ற போது, கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரை அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். அழுது கொண்டே இருக்கிறார்கள் ஜனங்கள். மிகுந்த கண்ணீர் தான் அவங்களுக்கு என்னவா இருக்கிறதா? அப்பமாக இருக்கிறதாம். அவ்வளவு தூரம் அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 7வது வசனத்திலே, சேனைகளின் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், அது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் என்று கேட்கிறார்கள். 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். என்ன சொல்லப்பட்டிருக்கு? எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை அவர் கொண்டு வந்தாராம். எகிப்திலிருந்து வந்த அந்த திராட்சை கொடி என்னது சொல்லுங்க பார்க்கலாம். யாரை கொண்டு வந்தார் எகிப்திலிருந்து? இஸ்ரவேல் ஜனங்களை. அப்படிதானே? அப்போ அந்த திராட்சை கொடி என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாரை? இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து தேவன் நாட்டினார். அதற்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். அவர்களுக்கு ஒரு இடத்தை, நல்ல ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். எந்த இடம்? எந்த இடத்தை ஆயத்தப்படுத்தினார் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக? கானான் தேசத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அதில் வேரூன்றி அவர்கள் தேசமெங்கும் படர்ந்திருந்தார்கள். அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது. அது தன் கொடிகளை சமுத்திர மட்டாகவும் தன் கிளைகளை நதி மட்டாகவும் படரவிட்டது. அப்படின்னா அவர்கள் நல்ல பலுகி பெருகி அநேக ஜனங்களாக இருந்தார்கள். ஆனால் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? ஆண்டவர் என்ன செய்து விட்டாராம்? அதற்கு வேலியாக இருந்த, அதற்கு பாதுகாப்பாக இருந்த அடைப்புகளை எடுத்து போட்டாராம். அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 13ஆம் வசனத்தை வாசிப்போம். காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. இப்ப அந்த திராட்சை கொடியை என்ன செய்கிறதாம்? காட்டு பன்றி என்ன செய்கிறதாம்? உழுது போடுகிறது. வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. இதுல காட்டு பன்றி, வெளியின் மிருகங்கள் அப்படின்னு எதை சொல்லப்பட்டிருக்கிறதுனா மற்ற ஜாதியார், அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இருந்த அவருடைய சத்துருக்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களெல்லாம்
யாருக்கு விரோதமாக எழும்புகிறார்கள்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அவர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். அவர்களை கஷ்டப்படுத்துகிறார்கள். இப்பொழுது இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். நீங்க திரும்பி வாங்க ஆண்டவரே, உங்களை பார்க்க முடியல, உங்க சத்தத்தை எங்களால கேட்க முடியல, உம்முடைய முகத்தை எங்களால் பார்க்க முடியலைன்னு சொல்லி அவங்க அழுது கொண்டு ஆண்டவரை நோக்கி கேட்கிறார்கள். 18ஆம் வசனத்தில் ஏன் அவங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு வாரமும் அதை தான் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் அவர்களோடு கூட பேசுகிறார். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் என்ன செய்கிறதில்லை, கீழ்ப்படியாமற் போகிறதுனாலே சில காட்டு பன்றிகள் என்ன செய்கிறது, அவர்களை உழுது போடுகிறது. 18ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 18ஆம் வசனம், எல்லாரும் பைபிளை பாருங்க. 18ஆம் வசனம். அப்ப என்ன பண்ணியிருக்காங்க இவங்க? ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறாங்க. அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, ஆண்டவரை விட்டு விலகி போனதுனால அவர்களுக்கு இப்படிப்பட்டதான சூழ்நிலை. அதனால அவங்க சொல்றாங்க, உண்மையை விட்டு நாங்க என்ன செய்ய மாட்டோம், பின்வாங்க மாட்டோம், ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்வோமா? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். எபிரேயர் 3:7. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறது என்ன தெரியுமா? அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட ஒவ்வொரு வாரமும் பேசுகிறார். ஆனாலும் உங்கள் இருதயத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க, கடினப்படுத்தாதீங்கன்னு என்று சொல்லுகிறார். முதல் காரியம் எது? இருதயத்தை கடினப்படுத்துகிறது. அப்போ இருதயம் கடினப்படுகிறது என்றால் அர்த்தம் என்ன? இருதயம் கடினப்படுகிறது என்றால் அர்த்தம் என்ன அப்படின்னா, வசனத்தை கேட்கிறோம், நிறைய கேட்கிறோம், ஆனால் அதற்கு கீழ்ப்படுகிறதற்கு நம்முடைய இருதயத்தை நாம் என்ன செய்கிறதில்ல, ஒப்பு கொடுக்கறதில்ல. அப்படிப்பட்டவர்களாக நாம் இருப்போம் அப்படின்னா நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதா? இருதயம் கடினப்பட்டதாக இருக்கிறது. 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். 11வது வசனம், என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். 12ஆம் வசனத்தில் பாருங்க, சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதற்கு ஏதுவான அவிஸ்வாசமுள்ள பொல்லாத இருதயம். அவர்களுக்கு என்ன இருந்ததாம்? முதலாவது கடினமான இருதயம் இருந்துச்சு. அடுத்தது அவிஸ்வாசமுள்ள பொல்லாத இருதயம் அவர்களிடத்திலே காணப்பட்டது. 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். நாம் எப்போ கிறிஸ்துவின் இடத்துல பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் போது. உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுனா, இந்த சின்ன குழந்தைங்க இருக்காங்க பார்த்தீங்களா, சிறு குழந்தைகள், அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த குழந்தைங்க என்ன ஆசைப்படும் அப்படின்னா, அம்மா எப்போவும் என்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படும். அவங்கள கொஞ்ச நேரம் காணலைன்னா கண்டிப்பாக அந்த குழந்தை என்ன செய்யும், அழும், அம்மாவை தேடும். அப்படி தானே? அம்மாவுடைய முகத்தை எப்போதும் பார்க்கணுன்னு அது ஆசைப்படும். அம்மாவோட சத்தத்தை எப்போதும் கேட்கணும்னு ஆசைப்படும். அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். எப்போதும் அவரை நாம் பார்க்க வேண்டும், எப்பொழுதும் அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்க, ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு பரியந்தமும் உறுதியாய் அந்த குழந்தைகளைப் போல, ஒருவன் சிறு பிள்ளையைப் போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை? அந்த சிறு குழந்தையை போல உறுதியாக ஆண்டவரை நாம் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவின் இடத்திலே நாமளும் எப்படி இருப்போமாம், பங்குள்ளவர்களாக இருப்போம். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து விட்டு முடித்து விடலாம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும். அப்போ நம்ம பின்வாங்கி போகிறவர்களாக இருந்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நாம் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க
முடியாது. நம்முடைய இருதயத்தை நம்ம கடினப்படுத்தி வைத்திருந்தோன்னா, ஒரு வழுவி போகிற இருதயம் உடையவர்களாக இருந்தோன்னா, அவிசுவாசம் உள்ள இருதயம் உள்ளவர்களாக இருந்தோன்னா, அந்த அவருடைய ராஜ்யத்தை நாம் என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களைப் போல அநேகர் கானான் தேசத்தை இழந்து போனார்கள். அதே போல நாமும் இழந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால்தான் அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கணும், உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும் என்று கேட்கிறார்கள். நாமும் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாய் அவரை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் செய்த நன்மைகளை சபையின் மத்தியிலே சாட்சியாக சொல்கிற நேரம். யாராவது சாட்சிக்காக இருந்தால் சொல்லலாம்.